ஹலோ காய்ஸ். பெங்களூர் வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 4 இயர்ஸில் நான் 6 மந்த் பிஜியில் தாங்க இருந்தேன். பிஜியில் வீக்லி ஒன்ஸ் தோசை போடுவாங்க. சூடே இருக்காது. இருந்தாலும் அந்த தோசையை பார்க்கும்போதெல்லாம் இதில் பொடி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல, கார சட்னி வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிற கிரேவிங்ஸ்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குங்க. நம்ம தான் வெயிட் எடுத்துட்டோமே. ஸோ ஒர்க் போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் டயர்டே தெரியாமல் ஈஸியாக முடிக்கிற வேலையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இதுக்கு 5 வெங்காயம், 2 தக்காளி, 4லேருந்து 5 வரமிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, நான் ஒவ்வொரு டைமும் கருவேப்பிலை மறந்துடுறேன், நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன, தோசை தாங்க. தோசைக்கு மாவு எடுத்தோடனே அப்பே க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்படி வச்சுருந்தா தான் அட்லீஸ்ட் அது 2 டேஸ்னாலும் வரும். மாவை ஊற்றிட்டு முட்டையை உடச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் மேலே போட்டுட்டு எண்ணெயை அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கார சட்னி பண்ணியிருந்ததை எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பெப்பர் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.